அனைவருக்கும் வணக்கம். 60, 70, 80 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்களா? அது உங்கள் பெற்றோர்களா இருக்கலாம், தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, ஏன் உங்களோட கூட பிறந்த சில சிஸ்டர்ஸ், கசின்ஸ் இவங்க கூட இப்போ வயசு முதிர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னாலும் சரி. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் அமையக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இன்றைக்குரிய வீடியோ. இந்த வீடியோவில் முதியவர்களுக்கான நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறதுல முக்கியமான 3 சலுகைகளை தான் சொல்லியிருக்கேன். அதாவது 3 இலவசம் அப்படிங்கிறது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டுமே இணைஞ்சு முதியவர்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் கடைசி காலகட்டத்தில் அவங்களுடைய பிள்ளைங்களை நம்பி இருக்காமல் அவங்களோட கையில் அவங்க வருமானம் ஈற்றதுக்கு ஏற்ற வகையில் சில நலத்திட்டங்கள் அப்படின்றத கொடுத்துட்ருக்கு. ஆனால் இந்த திட்டங்கள் பற்றி இன்னுமே நிறைய பேருக்கு முழுமையாக தெரியலை. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு கூட தெரியாமல் இன்னுமே அப்ளை பண்ணாமல் தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமாக அவங்களுக்கு பயன் தரக்கூடிய அரசு சலுகைகள் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 வயசு நெருங்கிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை கடந்துருச்சு அப்படின்னாலும் சரி, இந்த 3 ஸ்கீம் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 3 திட்டங்கள் என்னென்ன, யார் தகுதியானவங்க, எப்படி விண்ணப்பிக்கலாம், என்னென்ன ஆவணங்கள் தேவை, எந்த அலுவலகத்தில் சென்று நீங்கள் விண்ணப்பிக்கணும், எந்த திட்டம் மத்திய அரசுடையது, எந்த திட்டம் மாநில அரசுடையது, இதை பற்றின A to Z டீட்டெயிலை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த மாதிரியான அரசு திட்டங்கள், அரசு அறிவிப்புகள், ஓய்வூதிய திட்டங்கள் அண்ட் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகையிலிருந்து கிஷான் கார்டு பற்றி, அதே மாதிரி மத்திய அரசிட்டிருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள், அறிவிப்புகள், திட்டங்கள், பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, பேருந்து இலவசம் பற்றின விஷயங்கள், EPFO அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் பற்றின சில விஷயங்கள் எல்லாமே டெய்லி அப்டேட்டடாக வரும். குறிப்பாக ஒவ்வொரு நாளைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்கும், எங்கே தீவிர புயல் சொல்லியிருக்காங்க, இதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறதும் டெய்லி வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அவ்வளோ நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்குது. இதுக்கான காரணம் மூத்த குடிமக்களை அங்கீகரிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். குறிப்பாக மூத்த குடிமக்கள் அங்கீகரிக்கக்கூடிய முக்கியமான முதல் திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு கொடுக்கக்கூடிய உங்களுடைய அந்த பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது. அதாவது மத்திய அரசுடைய இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தின் கீழே அடிப்படை உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 1200 ரூபாய் அப்படிங்கிறது மாதம் முதியவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசும் தன்னுடைய பங்கை இதில் அதிகமாக கொடுத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதியமாக வழங்கிட்டு இருக்கு அனைத்து மக்களுக்குமே. குறிப்பாக முதியவர்களுக்கு இதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வயசு நிறைஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு தகுதியானவங்க தான். குறிப்பாக இதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும், ஆதரவற்றவராக இருக்கணும். அதாவது உங்களுடைய கணவர் இழந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா மனைவி இறந்தவங்களா இருக்கலாம், தனியாக தான் வசிக்கிறேன் அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க, வருஷ வருமானமே 78,000க்கு கம்மியாக தான் நான் வருமான வரி சான்றிதழ் அப்படிங்கிறது வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க, ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு தகுதியானவங்க தான். நீங்கள் எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆவணம் தேவைப்படும்னா, ஆதார் அட்டை தேவை, ரேஷன் கார்டு, வயது சான்று அப்படிங்கிறது தேவை. அந்த வயது சான்றுக்கு நீங்கள் வாக்காளர் அட்டை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வங்கி கணக்கு புத்தகம் தேவை, உங்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது தேவை, PPL சான்று அப்படிங்கிறது தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்றத உறுதி பண்ணக்கூடிய சான்று இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சில வகை ரேஷன் அட்டை நீங்கள் வச்சுருந்தாலே நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கீங்க அரசாங்கமே ஏற்றுக்கிறோம். அதாவது NPHH, PHH, AAY இது எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டை அப்படிங்கிறது. இந்த அட்டை வச்சுருந்தாலே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கே டேரெக்டாக உங்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் அலுவலகத்துக்கு போங்க, BAO ஆஃபீஸ்க்கு போங்க, இல்லை அப்படின்னா தாலுகா ஆஃபீஸுக்கு போங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் இ-சேவை மையம் வச்சுருப்பாங்கல்ல அங்கே கூட போகலாம். இல்லைன்னா உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸில் இதுக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இதுக்கான விண்ணப்பத்தை கொடுக்கலாம்.
இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மாசம் மாசம் உங்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்குலயே டைரக்ட்டா அப்டேட் ஆயிடும். அதாவது எப்படி மகளிர் உரிமை தொகை டைரக்ட்டா உங்களுடைய வங்கி கணக்குல மாசம் மாசம் வருதோ, அதே மாரி மாசம் மாசம் இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது மூலியமா உங்களுக்கு உங்களோட வங்கி கணக்குல அமௌண்ட் வந்துரும். அடிப்படை வாழ்க்கை செலவுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வங்கி கணக்கு அந்த புத்தகம் அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மினிமம் பேலன்ஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு குடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆக்டிவா வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆதார் ஐடி அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் இணைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இருக்கிற எல்லா செயல்முறையிலும் அரசாங்க ரிலேட்டடாக ஏதாவது சலுகை திட்டம் இதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களோட வங்கி கணக்கோட ஆதார் எண் இணைச்சிருக்கணும். அதோட ஆதார் எண் அண்ட் வங்கி கணக்கு இது ரெண்டுக்குமே கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் எண் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணாலுமே அதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக வரும். அதுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது முக்கியமான ஸ்கீம் அப்படிங்கிறது மருத்துவ காப்பீட்டு ஸ்கீம் அப்படிங்கிறது. இந்த மருத்துவ காப்பீட்டு ஸ்கீம் அப்படிங்கிறது மத்திய அரசால் வழங்கக்கூடியது. ஆயுஷ்மான் பாரத் பிஎம்-ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு அண்ட் மாநில அரசு ரெண்டுமே மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மூலிமா வழங்கிட்டு இருக்கு. சில மாநிலங்களில் மாநில திட்டங்கள் தனியாக செயல்படுத்தப்படுது. இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது இந்த கார்டு பயன்படுத்தி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது 70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 60 வயது வரைக்கும் குறைக்கணும் அப்படின்ற சில முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக நடக்கலை. அதுக்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது நிறைய அறிவிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கோரிக்கைகளும் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கான அப்டேட் வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். சேனலை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்ன ஆவணம் தேவைன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குடும்ப விவரங்கள் தேவை, மொபைல் எண் அப்படிங்கிறது ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்ட அந்த மொபைல் எண் தேவை, தகுதி உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய ஏதாவது தகுதிகள் நீங்கள் 70 வயசை நிறைவு செஞ்சுருக்கீங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஆவணங்கள் அப்படிங்கிறது பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனை இல்லைன்னா பிஎம்-ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவி மையம், காமன் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் கூட நீங்கள் இதுக்காக அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் இந்த திட்டத்துக்காக அப்ளை பண்ணணும், எனக்கு இந்த திட்டம் பற்றி எனக்கு தெரியல, என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் சரி, அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கண்டிப்பாக ஓடிபி வரக்கூடிய மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு போயிடுங்க. இதனால் என்ன பயன் உங்களுக்குன்னா, தகுதியுள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எந்த சிகிச்சை பண்ணாலும் சரி உங்களுக்கு காப்பீடு அப்படிங்கிறது 5 லட்சம் வரைக்கும் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சிகிச்சை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில், பேருந்து பயணம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சலுகைகள் அப்படிங்கிறது இருந்தது. ரயில் பயணங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த கொரோனா டைமோடு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. திரும்பவும் அதை அங்கீகரிக்கப்படலை. அதாவது திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலை. ரயில் பயணத்தில் நிறைய சலுகைகள் முதியவர்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக அவங்க இலவசமாகவே பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் குறிப்பிட்ட அந்த ரயில் அந்த பயணங்களில் மட்டும்தான், அதாவது குறிப்பிட்ட வகை ரயில்களில் மட்டும்தான், எக்ஸ்பிரஸ் ரயில் இல்லை அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் இந்த மாதிரி ட்ரெயினில் மட்டும்தான் அவங்களால ஃப்ரீயாக போக முடியும். எல்லா ட்ரெயின்லேயும் ஃப்ரீயாக போக முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய அந்த எந்த சென்டரில் நீங்கள் ரயில் டெய்லி நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த சென்டரில் போய் நீங்கள் உங்களுக்கான என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கீம் இப்போவும் நடைமுறையில் இருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேருந்து பயணம் பொறுத்த வரைக்கும் முதியோருக்கான பேருந்து பயணம் அப்படின்றது எல்லா பஸ்லேயும் இலவசம் அப்படிங்கிறது கிடையாது. சென்னை புறநகர் பகுதிகளில் நிறைய விஷயங்கள் இலவசமாக டோக்கன் முறையில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த டிப்போக்கள்லையுமே கிட்டத்தட்ட டோக்கன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அது இந்த வருஷத்துக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேலை நாட்களில் என்றைக்கு வேணாலும் அந்தந்த டிப்போவில் நீங்கள் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 39 டிப்போக்களில் டோக்கன்கள் முறைகள் அப்படிங்கிறது விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த டோக்கனை நீங்கள் காமிச்சாலே போதும், உங்களுக்கு பஸ் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறது. அதாவது பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் பாஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ அப்படிங்கிறது தான் அது. இதுக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிப்போக்களுக்கு நேரில் போய் நீங்கள் அங்கே போய் இந்த டோக்கனை வாங்கியிருக்கலாம். இது விநியோகம் செய்யப்பட்டுருக்கு அப்படின்னு போக்குவரத்து கழகமே அறிவிப்பு விடுத்திருக்கு. குறிப்பாக இந்த டிப்போவில் எத்தனை நாட்களில் எந்த நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம போய் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 2026 அதாவது 1ஆவது தேதி ஆகஸ்ட் 2026 நெக்ஸ்ட் டிசம்பர் 20ஆம் தேதி 2026 வரைக்கும் நீங்கள்
இந்த டோக்கன்களை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கால இடைவெளிகளுக்கு இடையில தான் இந்த டோக்கன்கள் அப்படிங்கிறது விநியோகம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்து இலவசம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்திலையுமே ஒரே மாதிரி இருக்காது. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா முதியவர்களுக்குமே பொதுவான இலவச சேவை திட்டம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இலவச சேவை திட்டம் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்திருக்காங்க. முதியவர்களுக்கு எல்லாருக்குமே இலவசம் அப்படின்லாம் கொண்டு வரல. ஆனால் இந்த டோக்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. டோக்கன் சிஸ்டத்தில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். குறிப்பிட்ட நாட்களுக்கு, அதாவது ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கன் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த 6 மாதத்துக்கு ஒரு டைம் அதை மட்டும் நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டா போதும். நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக எல்லா பஸ்லேயும் போயிட்டு வரலாம். இதுதான் முதியவர்களுக்கான 3 முக்கியமான திட்ட சலுகைகள் இலவசம் அப்படிங்கிறது. இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியலை. நிறைய முதியவர்களுக்கும் இதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் 60 வயசு எட்டலைன்னா நீங்கள் இப்போலேருந்தே ஒரு சில செயல்முறைகளை செஞ்சீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே மாதம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பற்றின விவரங்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.